நாங்கள் பழைய வெட் ஏஞ்சல் நிறுவனத்தோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள். அதில் எங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு கேட்டால் இப்போ மாதுளை வச்சிருக்கிறோம். மாதுளை ஊடுபயிராக நாங்கள் மிளகாய், கத்தரி, கச்சானதுகளும் இடையில நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு செய்து கொண்டு வரோம். எங்கள்கிட்ட மண்ணில் சகல பயிரும் வளர்ந்து வரக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் அதை பாதுகாத்து எடுப்பதும் அதுக்கு நீர் பாய்ச்சுவதும் தான் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயங்களாக இருக்கும். பாதுகாப்பு என்பது ஒன்று ரெண்டு இல்லை, குரங்கு, மயில், கிளி இவைகளிலிருந்து பாதுகாக்கணும். பறவைகள், மிருகங்கள்ல இருந்து பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பு ஆகிய தேவைகள் எங்களுக்கு உதவிகள் செய்து தரும். அடுத்தது நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்துக்கு எல்லா இடமும் கரண்ட் வசதி இல்லை. சில இடங்களில் சோலர் பாதிக்கிறோம், சில பேர் வாட்டர் பம்ப் பாதிக்கிறோம், சில பேர் மோட்டர் பாதிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியிலே இருக்குது. அதை விட எங்களுக்கு பசலப்பாவனை ஒழுங்கான முறையில் எங்களுக்கு இதை பற்றி சொல்லி தெரியுது. இவ்வளோ பாவிக்க வேணுமென்ற அளவுகள் எல்லாம் தந்திருக்கணும். அவர்களின்படி நாங்கள் பாவிச்சு கொண்டு விரையில சில இடங்களில் எங்களுக்கு சில பாவனைக்குரிய ஊட்டச்சத்துகள் நிலத்திலேயே கூடுதலாகவும் இருக்குது, சிலது சமனாகவும் இருக்குது. ஆனால் அவைகளை மண் பரிசோதனை செய்யும்போது சில ரிப்போர்ட்டுகள் எங்களுக்கு கிடைக்கிது. சிலது சரியாகவும் இருக்குது, சிலது தவறுதலாகவும் மாறுபடுது. உலக என்று சொல்லிடாது மாறுபடுது. இவை தான் அங்கே இருக்கிறது. இவைகளை எங்களுக்கு நிவர்த்தி செய்ய தரணும். அடுத்ததாக எங்களுக்கு சில சாமான்கள் கிடைக்கிது. சில பேருக்கு 150 பேருக்கு எங்களுக்கு இதில் அங்கே தவிர சேர்ந்து நாங்கள் பல சில சாமான்கள் மாதுளை கிடைச்சிருக்கு. சில பேருக்கு இன்னும் மாதுளை கிடைக்கல. சில பேருக்கு மோட்டர் கிடைக்கல. அப்படியான சில இதுகள் பெறுமதியான சாமான்கள் இருக்குது எங்களுக்கு. அவைகளையும் பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்தோம்.